வணக்கம் நண்பர்களே. மதுரை புக் ஃபேரில் நான் வாங்கின புக்ஸோட ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு புக்காக திரு சாண்டில்யன் அவர்கள் எழுதிய மன்னன் மகள் அப்படின்ற புக்கு தான். இது ராஜேந்திர சோழரோட ஆட்சி பற்றியும் கங்கை படையெடுப்பு பற்றியும் வேங்கி நாட்டில் நடக்கிற பாலிட்டிக்ஸ் பற்றியும் இந்த புக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்கன்னு வாங்கியிருந்தேன். இது 1958-59 காலகட்டத்தில் குமுதமில் தொடர்கதையாக வந்தது. அதுக்கப்புறம் வானதி பதிப்பகம் இது புக்காக போட்டிருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு கேள்விப்பட்டு இதை ட்ரை பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். இந்த புக்கோட காஸ்ட் 510 rupees. பட் புக் ஃபேரில் உங்களுக்கு 10% டிஸ்கவுண்ட்டில் கிடைக்கும். அடுத்த புக்குமே சாண்டில்யனோட புக்கு தான், மலைவாசல் அப்படின்ற புக்கு. இதில் குப்தர் காலகட்டத்தில் இந்தியாவுக்குள்ள ஹன்ஸ் படையெடுப்பு நடந்துச்சு. அதை குப்தர்கள் எப்படி எதிர்த்தாங்க அப்படின்றத வச்சு பிளாட் நகரும். இதுக்கு அணிந்துரை ராபி சேதுப்பிள்ளை எழுதியிருக்காங்க. இந்த புக் 484 pages இருக்குது, 325 rupees. அதே மாதிரி புக் ஃபேரில் வாங்குறப்ப 10% டிஸ்கவுண்ட் இருக்கும். ஸோ குப்தாஸ் பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த புக்கை வாங்கியிருந்தேன். அடுத்த புக் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட நூலக மனிதர்கள் அப்படின்ற புக்கு. இது ஒரு கட்டுரை தொகுப்பு. நூலகத்துக்கு வர பலதரப்பட்ட மனிதர்கள் பற்றியும் அவங்களோட புத்தக தேடல் மற்றும் வாசிப்பு பற்றியும் ஆசிரியர் தன் நேரில் பார்த்ததை வச்சு கட்டுரையாக எழுதியிருக்காரு. இந்த புக்கை நான் ஆன்லைனில் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட வெப்சைட்லேயே படித்து பார்த்தேன். சில கட்டுரைகள்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ அதை புக்காக ட்ரை பண்ணலான்னு வாங்கியிருக்கேன். இந்த புக்கோட காஸ்ட் 220 rupees வந்துச்சு. 10% டிஸ்கவுண்ட்டும் இந்த எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களோட தேசாந்திரி பதிப்பகமில் கொடுத்தாங்க. அடுத்த புக்குமே எஸ்ரா அவர்களோட புக்கு தான், செக்காவின் மீது பனி பெய்கிறது. இது பலதரப்பட்ட ரஷ்ய இலக்கியங்கள் பற்றியும் அதனோட எழுத்தாளர்கள் பற்றியும் எஸ்ரா அவர்கள் இதில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காரு. புதுசாக ரஷ்யன் லிட்ரேச்சர் ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு சின்ன கைடாக அமையும். என்ன மாதிரி புக்ஸ் அடுத்தடுத்து படிக்கலான்றதுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ அதனால் இந்த புக் வாங்கியிருந்தேன். இந்த புக்கோட காஸ்ட் 150 rupees. இந்த புக் எழுத்து சித்தர் பாலகுமாரன் அவர்கள் எழுதிய உடையார். இது லாங் டேர்ம் ட்ரீம் டு பை. இந்த புக் நம்ம தமிழர்கள் அனைவரும் 8வது அதிசயமாக கருதப்படுற தஞ்சை பெரிய கோயிலோட கட்டுமானம் பற்றி மட்டும் இல்லாமல் அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள், மன்னர்கள், அவங்களோட வாழ்க்கை முறை, புதிய நாகரிகம், உணவு முறை, அவங்களோட வழிபாடு, இதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதுக்காக இந்த புக்கை வாங்கியிருந்தேன். இந்த மாதிரி புக்ஸ் வாங்குறப்ப நம்ம புக் ஃபேரில் வாங்குறதே பெட்டர். ஏன்னா இதோட ரேட் 2900 to 3000 இருந்துச்சு. பட் புக் ஃபேரில் எனக்கு 2600 கிடைச்சிது. நம்ம ஒரு 300 rupees லெஸ் பண்ணியே வாங்கலாம் புக் ஃபேரில். இந்த புக் மொத்தம் 6 பார்ட் இருக்குது. அடுத்த புக் அறிஞர் அண்ணா எழுதிய ஆரியமாயேன்ற புக். இந்த புக் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண போனப்போ அங்கே இருந்த புக் ஸ்டாலில் இது ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லி வாங்கிட்டு வந்தாங்க. இந்த புக்கோட காஸ்ட் 60 rupees. இது திராவிடர் கழக வெளியீடு. இது ரிலீஸ் ஆனப்போ இது தடை செய்யப்பட்ட புத்தகம். பட் இப்போ எல்லா இடத்துலையும் கிடைக்குது. அடுத்த புக் லக்ஷ்மி அவர்கள் எழுதிய மேகலா அப்படின்ற புக்கு. லக்ஷ்மி அவர்களோட புத்தகங்கள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். ஸோ அவங்களோட புக் ட்ரை பண்ணலான்ட்டு ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த புக்கோட காஸ்ட் 100 rupees. ஆனால் புஸ்தகால தான் நான் இது வாங்கியிருந்தேன். பட் அதர் பப்ளிகேஷன்ஸில் லக்ஷ்மி அவர்களோட புக் ரொம்ப கம்மியாகவே கிடைக்கும். ஆனால் புஸ்தகால பேப்பர் குவாலிட்டி எல்லாமே ரொம்ப பெஸ்ட்டாக இருந்தது. அடுத்த புக் திரு இறையன்பு IAS அவர்கள் எழுதின போர் தொழில் பழக அப்படின்ற புக்கு. இந்த புக் வரலாற்றில் நடந்த உண்மையான போர் சம்பவங்களையும் போர் வியூகங்களையும் இந்த காலகட்டத்துக்கு எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எழுதியிருக்காரு. இந்த புக்கை நியூ செஞ்சுரி புக் ஹவுஸில் 333 rupeesக்கு வாங்கியிருந்தேன். இந்த புக்கோட பேஜஸ் எல்லாமே நல்லா இருந்தது. ஃபாண்ட் சைஸ் கூட ரொம்ப நல்லா இருந்தது. புக் ஃபேர் போனனால 10% டிஸ்கவுண்ட் நியூ செஞ்சுரி புக் ஹவுஸ்லேயுமே கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கோட பேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு போரை பற்றியும் சொல்லி உத்தி 1 உத்தி 2ன்னு சொல்லி கொடுத்து அந்த போர் ஸ்ட்ராட்டஜிஸை ரொம்ப அழகாக டிஸ்கிரைப் பண்ணியிருக்காங்க.
அடுத்த புக் நான் 2 வருஷமாக தேடி கிடைக்கப்பட்ட புக்கு கான் சாஹிப் கமந்தான் மாவீரன் மருதநாயகம் வரலாறு அப்படின்ற புக்கு. இந்த புக்கை நான் வஉசி நூலகத்தில் தான் வாங்கியிருந்தேன். 100 rupees தான் இந்த புக்கு. ஆனால் இந்த புக் எப்போயுமே அவுட் ஆஃப் ஸ்டாக்லேயே தான் இருக்கும். ஆன்லைன்லேயும் சரி கடையிலையுமே மோஸ்ட்லி கிடைக்காது. நான் நிறைய புக் மருதநாயகம் பற்றி இருக்கு. பட் ரொம்ப கிறிஸ்பாக ஆல்மோஸ்ட் எல்லா டீட்டெயில்ஸும் இன்க்ளூட் பண்ணி ஈஸியாக படிக்கிற மாதிரி சப்ஹெட்டிங்ஸோட இந்த புக் இருந்தது. இது எல்லாருமே படிக்கிற மாதிரி ஈஸியான லாங்குவேஜில் தான் இருந்தது. இதை நான் வஉசி நூலகமில் தான் வாங்கியிருந்தேன். இதுதான் ஒரு லாஸ்ட் காப்பி இருந்துச்சு. இதை நான் கிராப் பண்ணிட்டேன். இந்த ரேட்க்கு ஃபாண்ட் சைஸ், பேப்பர் குவாலிட்டி, புக்கோட குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருந்தது. அடுத்த புக் குன்றக்குடி அடிகளார் எழுதிய வாழ்க்கை நலம் அப்படின்ற புக்கு தான். இது ஒரு கட்டுரை தொகுப்பு மாதிரி. இதில் வாழ்க்கைக்கு தேவையான ஒரு 60 டாபிக்ஸை சின்ன சின்ன கட்டுரையாக டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க. இது நான் பன்வேவெளி அப்படின்ற புக் ஷாப்பில் தான் வாங்கியிருந்தேன். இதோட காஸ்ட் 115 rupees வந்தது. இதில் பார்த்தீங்கன்னா ராபி சேதுப்பிள்ளை அவர்கள் அணிந்துரை கொடுத்துருக்காங்க. இது யாருனாலும் எப்போனாலும் படிக்கலாம். ஏன்னா ஒரு டாப்பிக்கை ஒரு 2 pagesக்குள்ளேயே முடிச்சிடுறாங்க. ஸோ ஈஸியாக இருக்கும். ஒரு டாப்பிக்கை எப்போ தேவையோ அப்போ எடுத்து நம்ம 2 pagesக்குள்ளே டக்குன்னு படிச்சிடலாம். 115 rupeesக்கு இந்த புக்கோட ஃபாண்ட் சைஸ் ரொம்ப நல்லா இருந்தது. அதே மாதிரி பேப்பர் குவாலிட்டியுமே ரொம்ப நல்லா இருந்தது. அடுத்து உமன் ஆத்தர் அண்ட் ஃபேமிலி ஜான்ரா ட்ரை பண்ணணுன்றதுக்காக ரமணிச்சந்திரன் புக்ஸ் 3 வாங்கியிருந்தேன். ஆல்ரெடி லாஸ்ட் இயர் நான் ரமணிச்சந்திரன் புக் ஒன்று வாங்கி ட்ரை பண்ணியிருந்தேன். ஆன்லைன்லேயுமே நான் படிச்சிருக்கேன். எனக்கு கொஞ்சம் மிக்சட் ரிவ்யூஸ் இருந்திருக்கு. பட் இவங்க புக் ட்ரை பண்ணணுன்றதுக்காக இன்னும் 3 வாங்கியிருந்தேன். இது மேகசினாகவும் வரும். பட் புக்காக அருணோதயம் பப்ளிகேஷன்ஸ் பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஓர் உறவு தந்தாய் இந்த புக்கோட காஸ்ட் 70 rupees. இதில் லெட்டர்ஸ் எல்லாம் ரொம்ப பெருசாக இருக்கும். மேகசினில் படிக்க முடியாதவங்க இந்த மாதிரி புக்ஸ் வாங்கி ட்ரை பண்ணலாம். இவங்களோட இதில் மெஜாரிட்டி ஃபேமிலி ஓரியன்டாகவும் ரொமான்ஸ் ஓரியன்டாகவும் பெண்கள் ஃபேமிலிலையும் ஒர்க் பிளேஸ்லையும் அவங்க சந்திக்கிற சவால்கள் பற்றியும் சொல்லியிருப்பாங்க. இந்த புக் புன்னகையில் ஒரு புது உலகம். இந்த புக்கோட காஸ்ட் 110 rupees. இப்போ நிறைய விமன் ரைட்டர்ஸ் எழுதுகிறாங்க. பட் இவங்க தான் குவீன் ஆஃப் தமிழ் ரொமான்டிக் நாவல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. 80s 90s இருக்கவங்களுக்கு இவங்களோட ரைட்டிங் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு கேள்விப்பட்டேன். ஸோ நானும் ட்ரை பண்ணலான்னு தான் வாங்கியிருந்தேன். அடுத்த புக் சொர்க்கத்தில் முடிவானது. இந்த புக்கோட காஸ்ட் 110 rupees. இது மந்த்லி மேகசினாகவும் வருது. இல்லாட்டி அருணோதயம் பப்ளிகேஷன்ஸில் இது புக்காகவும் நம்ம வாங்கிக்கலாம். அடுத்த புக்ஸ் கற்பகம் புத்தகாலயமில் இறையன்பு சார் அவர்களோட புக்ஸ் அப்புறம் ஸ்பீச்சஸ் அதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸாக புக்ஸாக பிரித்து போட்டிருக்காங்க. இந்த புக்ஸ் எல்லாமே 25 rupees தான். அதோட பேஜஸ் 32 pages. ஃபஸ்ட்டு புக் குற்ற உணர்வு அப்படின்ற புக்கு. இதோட பேஜஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபாண்ட் குவாலிட்டியுமே நல்லா இருந்தது. இறையன்பு சாரோட புக்ஸை சின்ன சின்ன டாபிக்ஸில் இந்த மாதிரி நிறைய புக்ஸ் வச்சுருந்தாங்க. நமக்கு என்ன மாதிரி டாபிக் வேணுமோ நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அடுத்த புக் தித்திக்கும் திருமணம். இதுவுமே 25 rupees தான். இவரோட புக்ஸும் ஸ்பீச் அதுக்கப்புறம் இவரோட தாட்ஸ் இது எல்லாமே புக்காக போட்டிருந்தாங்க. அடுத்த புக் பயம் தவிர்ப்போம் அப்படின்ற புக்கு. இதில் எனக்கு என்ன பிடிச்சிருந்ததுன்னா எல்லா புக்குக்குமே புக் மார்க் கொடுத்துருந்தாங்க. இந்த புக்கோட காஸ்ட் ஏதோ 25 rupees தான். ஆனால் எல்லா புக்குக்குமே புக் மார்க். அடுத்த புக் பகத்சிங் எழுதிய நாத்திகன் ஏன் அப்படின்ற புக்கு. இந்த புக்கை தமிழில் தோழர் ப. ஜீவானந்தம் அவர்கள் மொழிபெயர்த்திருக்காங்க. இந்த புக்கோட காஸ்ட் 10 rupees. இந்த புக்ஸ் எல்லாம் வாங்கி 2 months மேலே ஆகுது. இந்த வீடியோ ஷேர் பண்ணதன் நோக்கம் இன்னும் பல மாவட்டங்களில் புக் ஃபேர் நடக்க போகுது. சமீபத்தில் சென்னை புக் ஃபேர் கூட நடந்துட்டுருக்கு. இதில் இருக்க புக்ஸ் ஏதாவது உங்களுக்கு யூஸ் ஆகலாம். ஸோ கண்டிப்பாக புக் ஃபேர் போய் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.